இந்தியாவை ஜனநாயகமாகவும் சமத்துவமாகவும் உண்மையான கூட்டாட்சியை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்றுக என்று இப்பொழுது சொல்கிறோம். 1960-70களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தால் முழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் முழங்கிய மாநில சுயாட்சிக்கும் தமிழ் தேசிய பேரியக்கம் முழங்குகிற இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்று என்பதற்கும் வேறுபாடு உண்டு. மாநில சுயாட்சி என்பது நிர்வாக அரசியல் அழகு மட்டும்தான். இனங்களின் கூட்டரசு என்பது இனம், தேசிய இனம், மொழி, நமது அடையாளம், நமது பண்பாடு, நமது வரலாறு இவற்றோடு தொடர்புடைய ஒரு கருத்து. அது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதன்மை முழக்கம் அமர்த்தப்படுகிற ஆளுநர் பதவியை நீக்கு என்பது. இங்கே இருக்கிற இப்பொழுது இருக்கிற அர்லேக்கர் என்ற ஆளுநராக இருக்கட்டும், இதற்கு முன்பாக இருந்த RSS ரவியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த அளவிற்கு வந்து விட்டார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஆளுநர் தமிழ்நாட்டோடு ஒரு மோதுகிறார், ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறார். எங்கிருந்து வருகிறது இவர்களுக்கு அதிகாரம்? இவர்கள் இந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த அதிகாரம் எப்படி வழங்கப்பட வேண்டும், இந்த ஆளுநர் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் என்று 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பேசினார்கள். அந்த இந்திய அரசியல் அவைக்கு கருத்துக்களை வழங்கக்கூடிய முக்கியமான நிபுணர்களில் ஒருவர் PN ராவ் அவர்கள். அதை ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். PN ராவ் அவர்கள் முக்கியமான கருத்துக்களை சொன்னார். ஒற்றை சாளர முறையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு குறிப்பு எழுதினார். அதற்கடுத்து ஒரு 5 மாதம் கழித்து வேறொரு குறிப்பை சொல்கிறார்கள். நேரடியாக மாநில மக்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இந்த அர்லேக்கர் என்பவர் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிப்பு வருகிறது. அந்த குறிப்பை சொன்னவர்கள் எல்லாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் VV கிரி, முன்னாள் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா, அரசியல் அமைப்பு அவைக்கு மிகப்பெரிய கருத்துக்கள் வழங்கக்கூடிய KA முன்சி, தீட்சித் போன்றவர்கள் எல்லாம் இந்த குறிப்புகளை சொல்கிறார்கள். அதெல்லாம் முடியாது என்று சொல்லி திரும்ப 2 மாதம் கழித்து, இல்லை, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களில் 234 உறுப்பினர்களில் 4 பேரை தேர்ந்தெடுப்போம். அந்த 4 பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு ஒருவரை நாம் நியமிக்கலாம் என்று ஒரு குறிப்பு வந்தது. அதற்கடுத்து 2 மாதம் கழித்து ஒருவர் வருகிறார். இல்லை, இதை நான் ஏற்க முடியாது, அதில் நேரடியாக குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் என்று சொல்கிறார். அந்த திருத்தத்தை சொன்னவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அன்றைக்கே தமிழ்நாட்டை இந்திக்காரன் சூறை ஆடலாம் என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை அந்தால் வைத்துவிட்டு சென்று விட்டார். அதற்கடுத்த செய்தி 1969 அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் இந்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் உறவுகள் எப்படி மேம்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை, ஒரு தீர்மானத்தை 1969 ஒரு குழு அமைத்து நீங்கள் ஆராயுங்கள் என்று சொல்கிறார். அந்த குழு ராஜமன்னார் தலைமையில் அமைந்தது. அந்த குழுவும் அறிக்கை அளித்தது. 1971 அறிக்கை அளிக்கிறது. அந்த அறிக்கையினுடைய முக்கியமான சாராம்சங்களாக மாநில அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில அரசாங்கத்தை கலைக்கிற 356வது பிரிவை நீக்க வேண்டும். முதல் தீர்மானம், முதன்மையான கோரிக்கை நீக்க வேண்டும். அதற்கடுத்து பொதுப்பட்டியல், மத்திய பட்டியலில் உள்ள சில அதிகாரங்களை மாநிலங்களுக்கு கொண்டு வர வேண்டும். நிதிக்குழுவை நிரந்தர அமைப்பாக மாற்ற வேண்டும் என்ற முக்கியமான பரிந்துரைகளை வழங்கியது. 1976 ஜனவரி 31 இந்த வரம் வைத்தவன் தலையிலேயே கை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அமர்த்தப்படுகிற இந்த ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 356வது பிரிவை பயன்படுத்தி கலைஞர் கருணாநிதி அரசாங்கத்தை கலைத்தார் இந்திரா காந்தி. கருணாநிதி அரசாங்கத்தை மட்டுமல்ல, இந்தியாவில் இந்திய அரசுக்கு, மத்திய அரசுக்கு மாறுபாடு கொண்ட அரசுகளை எல்லாம் கலைத்து கொண்டார். அதற்கடுத்து 1976 42வது அரசியல் சட்டத்தை திருத்துறாங்க. 41 முறை திருத்துறாங்க. 42வது முறை திருத்துகிற போது
கல்வி அது வரைக்கும் முழுமையாக மாநில பட்டியலில் இருந்தது. அந்த கல்வி அதிகாரத்தை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று விட்டார். அதற்கு அடுத்தடுத்து கல்வி, காடுகள், வன பாதுகாப்பு என்று தொடர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள். இப்படித்தான் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டவர்கள். அதுக்கடுத்து முத்தாய்ப்பாக இந்த ஆன் த ஸ்பாட்லேயே மூக்க உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. 1974 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிகிறார். விவாதத்திற்கு பிறகு 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி நிறைவேறுகிறது. அதற்கடுத்து ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் சொல்லுகிறான், இந்திய இலங்கை ஒப்பந்த கடல் எல்லை ஒப்பந்தத்தில் சொல்லுகிறான், கச்சத்தீவை இலங்கைக்கு சொந்தம்னு சொல்லிட்டான். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம்னு சொல்லிட்டான். ஆன் த ஸ்பாட்டில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றின பிற்பாடு ஆன் த ஸ்பாட்லேயே மூக்க உடைத்த வரலாறு. இன்ற வரைக்கும் அந்த மாநில சுயாட்சிங்கிற போது நரம்பு மயிர் கூசுகிற மாதிரி முழக்கங்கள் எழுப்புவார்கள், பேச்சுக்களை பேசுவார்கள். அதற்கடுத்து நகரவே இல்லை. இப்படி உள்ளதும் போச்சு. இந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு சொல்லிட்டு கூனி குறுகுவதை விட்டுட்டு என்ன எகத்தாலும் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் எகத்தாலம் பேசி தமிழ்நாட்டை ஒரு தகுதியற்ற நபர்களாக மாற்றிவிட்ட பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. ஒரு நிமிடத்தில் முடிச்சார். நாள் புறமும் பகைவர் கூட்டம், நடுவுநிலை நம் தமிழ் தாய் என்று புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான். காவிரி பிரச்சனை என்று வருகிற போது அவன் இந்தியனாக இல்லை, கன்னடனாக இருக்கிறான். முல்லை பெரியார் என்ற பிரச்சனை வருகிற போது இந்தியனாக இல்லை, மலையாளியாக இருக்கிறான். பாலாறு பிரச்சனை வருகிற போது அவன் ஆந்திரத்து தெலுங்கனாக இருக்கிறான். தமிழன் மட்டும் தொடர்ந்து திராவிடனாக இந்தியனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். DK சிவகுமார் என்ற கர்நாடக முதலமைச்சர் இப்பொழுது சொல்லுகிறார், ஒரு பக்கெட் தண்ணீர் கூட தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தரமாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு பக்கெட் தண்ணீர் கூட. இது சட்டவிரோதமான பேச்சு. இந்த பேச்சை முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் சக முதலமைச்சர் தானே, கண்டித்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் அங்கே கர்நாடக அணையில் ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தது என்று சொன்னால் பாதி சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க வேண்டும். இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இந்த உரிமை தண்ணீரை கேட்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, கேட்க மாட்டீர்கள். இருக்கட்டும். ஏன் என்று சொன்னால் டெல்லி தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக ஒரு கன்னடரை நியமிக்கிற வரைக்கும் உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உரிமை தண்ணீரை கேட்க மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற போது, சட்டவிரோத பேச்சுக்களை பேசுகிற போது கண்டிக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் இந்த கண்டிப்பதற்கு என்ன வேண்டும்? கொஞ்சோண்டு மான உணர்ச்சி வேண்டும். கொஞ்சோண்டு மான உணர்ச்சி. இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆகவே தோழர்களே, இப்படிப்பட்டவர்களின் கீழ் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. உண்மையான கூட்டாட்சியை நாம் நிலைநிறுத்துவோம். இந்திய ஒன்றியத்தினுடைய அந்த அதிகார பகிர்வை ஒழித்து கட்டுவோம். இனங்களுக்கான கூட்டரசாக இந்தியாவை மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.